இதுக்கு முன்னாடி வீடியோவில் கஸ்டமைசேஷன்ஸ் சிலது, அப்புறமா நம்ம ப்ரொஃபைல் இதெல்லாம் செக் பண்ணிட்டோம். அதாவது கொஞ்சம் ஆல்டர் பண்ணியிருப்போம். இந்த வீடியோவில் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கான லோகோஸ் அண்ட் தென் அதர் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டப்ஸ் இதை எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இன்கேஸ் இஃப் யூ ஆர் அ பிகினர் ஆர்எல்ஸ் எனக்கு அந்தளவுக்கு எடிட்டிங் நாலேஜ் கிடையாது, குறிப்பாக இந்த லோகோஸ்லாம் எப்படி டிசைன் பண்ணணும்னு தெரியாது அப்படின்ற மாதிரி பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, சில பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் டெக்ஸ்ட் ரிலேட்டட் பிளாட்ஃபார்ம் லோகோ மாதிரி நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா, பட் ஆனால் அந்தளவுக்கு டிசைனிங் கெப்பாசிட்டி இல்லாத பர்சன்ஸ் அவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, லோகோ மேக்கர், MAKER மேக்கர், இதுக்கு முன்னாடி டெக்ஸ்ட்னு ஆட் பண்ணிப்போம். என்டர் கொடுங்க. இந்த மாதிரி நிறைய வரும். இதில் நீங்கள் உள்ளே போனீங்கனாலே உங்களால் என்ன பண்ண முடியும்னா, கம்பெனி நேமை போட்டுக்கிட்டு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ட்ராவலாக் அப்படின்னு நீங்கள் போட்டுக்கிட்டு ஜென்ரேட் லோகோஸ் கொடுத்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் லோகோஸில் எது மாதிரி வேணும், பர்சனல் பிராண்டிங்கா இல்லை இதுவா அப்படின்ட்டு. நாம் இப்போதைக்கு என்னதுன்னா பர்சனல் பிராண்டிங்னே சொல்லுவோம், ஏன்னா இது பிஸ்னஸ் கிடையாது. எந்த மாதிரி கலர் தீம்ஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். I pick blue and instead of red I choose this gradient. Continue. Slogan என்னது, happiness in journey is happiness அப்படின்ற மாதிரி போட்டுப்போம். இது கேட்சியாக இருக்கணும், நான் ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு இதுக்காக சொல்கிறேன். இதில் எந்த மாதிரி லோகோஸ் வேணுமோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஈஸியாக அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் இப்படி பண்ணுறதை விட இன்னும் பெட்டராக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், கேன்வா அப்படின்ற பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேன்வா அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். இந்த ஃப்ரீ லோகோ மேக்கருக்குள்ளே போங்க. இதில் என்னதுன்னா நிறைய டெம்ப்ளேட்ஸ் காட்டும் நமக்கு. எந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னா, ஜஸ்ட் அ மினிட், ட்ராவலாக் உள்ள லாகின் ஆகிடுச்சு. ஸோ இப்போ கீழே வந்தீங்கன்னா கிரியேட் அ லோகோன்ற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுவோம். இப்போ என்னதுன்னா இதில் நிறைய டைப் ஆஃப் லோகோஸோட டெம்ப்ளேட்ஸ்லாம் சைடில் வரும். நீங்கள் எதை வேணாலும் என்ன பண்ணலான்னா கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் சிலது ப்ரோன்னு இருக்கும், அந்த ப்ரோ வெர்ஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஃப்ரீ வெர்ஷன்ஸ் இதையே நாம் என்ன பண்ணலான்னா டெக்கரேட்டிவாக நான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இது பிடிச்சிருக்கு, ஸோ நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஃபாண்ட்டை நான் என்ன பண்ண போகிறேன்னா சேஞ்ச் பண்ண போகிறேன். இது இந்த இடத்துல நான் என்ன பண்ணலான்னா எல்லுன்னு நான் கொடுக்குறேன். அண்ட் தென் இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன்னா டீன்னு கொடுத்துருவோம், ஏன்னா ட்ராவல் ஆகுன்னு தானே வருது. ஸோ டீன்னு கொடுத்துடலாம். அண்ட் தென் இப்போது இந்த இடத்துல நம்ம நேம் TRAVELOG ட்ராவலாக், ஓகே சென்டராக இருக்குது, பர்ஃபெக்ட். இப்போ நாம் என்ன பண்ணலாம்னா இது ஓகே அப்படின்னா நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம். ஆர் எல்ஸ் சம் கலர் பேட்டர்ன்ஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு தோணுதுன்னா ஜஸ்ட் டூ இட். இப்போ இதுக்கு என்னதுன்னா நாம் அங்கே சூஸ் பண்ண மாதிரி ரேட் கொடுத்துப்போம். ஆர் எல்ஸ் கைண்ட் ஆஃப் இம்போஸ்டர்ஸ், இதை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே என்னதுன்னா ஒரு இதை கூட சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பிளாக்ல இருக்கட்டும். இந்த மாதிரி தனியாக கலர் பேலட் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி இது பிடிச்சிருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரியும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இது கைண்ட் ஆஃப் லுக் லைக்ஸ் அ கிரேடியன்ட், பட் ஒரு மாதிரி மஸ்டர்ட் அண்ட் பிளாக் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஸோ ஐ ஹேவ் சேஞ்ச் மை ஐடியா. இதுக்கு பிளாக் கொடுத்துட்டு இங்கே என்ன பண்ணலான்னா மஸ்டர்டுக்கு சேஞ்ச் பண்ணிப்போம். அது எங்கே வரும்னா இங்கே கிடைக்கும். ஓகே, yeah. I think that's okay. And then இதுக்கு மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன்னா கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன். அதுக்கும் இந்த கலர் பேலட்க்கு போயிட்டு அந்த மஸ்டர்டையே சூஸ் பண்ணிக்கலாம். ஐபிகே டூல் எடுத்து
ஜஸ்ட் வச்சு எடுத்தீங்கன்னா அது மாறிடும். ஓகே, எனக்கு இது கொஞ்சம் கிளாஸியாக இருக்கிற மாதிரி தோணுது. ஸோ நான் இதை டவுன்லோட் பண்ண போகிறேன். அது எப்படி டவுன்லோட் பண்ணணும்னா, இங்கே ஷேர்ன்ற ஆப்ஷன் போயிட்டு டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பண்ணிக்கலாம் பிஎன்ஜி ஃபார்மேட்டில். கமான். ஓகே, டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நாம் என்ன பண்ணலாம்னா, நம்மளுடைய மெயில் ஐடியில் ஃபஸ்ட்டு செட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதை க்ளோஸ் பண்ணிப்போம். நியூ டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்து என்ன பண்ணலான்னா, இந்த ஆப்ஷன் ராங்காக செலக்ட் பண்ணிட்டேன். இதை கொடுத்து இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி நான் வந்து சும்மா இப்போதைக்கு டெம்பரவரியாக வேறு ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ மாற்றலாம். ரிமூவ். ஓகே, இப்போ நாம் டவுன்லோட் பண்ணதை இங்கே செட் பண்ணுவோம். ஃப்ரம் கம்ப்யூட்டர் அந்த ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் எந்த ஃபோல்டரில் இருக்குமோ அந்த ஃபோல்டர்லேருந்து ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ நாம் டவுன்லோட் பண்ணது இங்கே இருக்கும். ஸோ நான் அதை அப்படியே என்ன பண்ணுறேன்னா அப்லோட் பண்ணுறேன். ஓகே, எனக்கு இது கரெக்டாக சென்டராக இருக்குது. ஜஸ்ட் சேவ் அஸ் ப்ரொஃபைல் பிக்சர். ஓகே, எல்லாருக்கும் விசிபிளாக இருக்கிற மாதிரி வச்சாச்சு. ஸோ ஒன்று ரெடி. ஸோ இப்போ நம்மளுக்கான லோகோவை செட் பண்ணி நாம் என்ன பண்ணியாச்சுன்னா இதில் வச்சாச்சு. இப்போ இங்கே இருக்கிற ப்ரொஃபைல் பிக்சருக்கு நாம் செட் பண்ணணும். ஸோ செட்டிங்ஸ்க்கு போயிடுங்க. செட்டிங்ஸ்க்கு போயிட்டு அந்த ப்ரொஃபைலை வந்து எடிட் யுவர் ப்ரொஃபைல் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இங்கே ப்ரொஃபைல் பிக்சர் சூஸ் பண்ணி அப்லோட் கொடுத்துடலாம். ஓகே, அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ கீழே வந்து சேவ் ப்ரொஃபைல் கொடுத்துட்டு ஓகே, சேவ் ஆகிடுச்சு. சேவ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, சேவ் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நாம் இதை கரெக்டாக இருக்கா அப்படின்னு வியூ பண்ணோம்னா இங்கே வந்து நம்ம ப்ரிவ்யூ டேபுக்கு வந்து இங்கே வியூ மை ப்ரொஃபைல்ன்ற ஆப்ஷனை கொடுத்தோம்னா இது வரைக்கும் நான் அப்டேட் பண்ணது மட்டும்தான் வந்திருக்கு. தட்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் எப்படி கண்டென்ட் இது பண்ணலாம், கண்டென்ட் ரிலேட்டடாக என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ கீப் ஃபாலோயிங் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.